வணக்கம் மக்களே. அதிமுக கூட்டணியில் திடீர் திருப்பம். டெல்லி செல்லும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக எடுத்த முக்கிய முடிவுனால அதிரும் வட்டாரங்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசியலில் அதிமுக கூட்டணியை சுற்றி பரபரப்பான சூழல் நிலவிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில் பாஜக ஒரு முக்கிய முடிவு எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த முடிவின் பேரில் தற்போது டெல்லியில் முகாமிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் நாயினார் நாகேந்திரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியின் நிலை மற்றும் உள்கட்சி பூசல் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் KP நட்டா மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் PL சந்தோஷ் ஆகியோரை நேரில் சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணியில் இருந்து விலகிய ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனை டெல்லிக்கு அழைத்து நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் பாஜக தலைமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணியில் ஒருங்கிணைப்பு தேவையில்லை என திட்டவட்டமாக நோ சொல்லி வருவது பாஜகவுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் EPSஐ சமாதானப்படுத்தும் நோக்கில் பாஜக ஒரு பக்கம் தீவிரமாக பேசும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் எதிர்கால தேர்தல் அமைப்புக்கான கூட்டணி கட்டமைப்பை உறுதி செய்யும் வகையில் பாஜக தலைமையகத்தில் தீவிர கலந்தாய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த முடிவுகள் அதிமுக பாஜக இடையேயான உறவில் புதிய திருப்பங்களை உருவாக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் அதிமுகவுடனான கூட்டணியில் பாஜக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அளித்த முக்கியத்துவம் ஓ பன்னீர்செல்வத்தை வெகுவாக பாதித்ததாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுகூலமாக செயல்படும் பாஜக தன்னை புறக்கணித்ததாக OPS மற்றும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியலில் எனக்கென ஒரு சுயமரியாதை இருக்கிறதுன்னு சொல்லி OPS அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது குறித்து பாஜக மாநில தலைவர் நாயினார் நாகேந்திரன் கூறியதாவது, OPS அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி கேட்டதாக எனக்கு தெரியவில்லை. என்னிடம் கேட்டிருந்தால் நேரம் வாங்கி கொடுத்திருப்பேன். இதுக்கு பதிலளித்த OPS அவர்கள், நாயினார் சொல்வது பொய், நான் அவருக்கு 6 முறை அழைத்தும் அவர் பதிலளிக்கவில்லை என்று கூறி அதற்கான தொலைபேசி விவரங்களையும் ஆதாரமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த வேளை டிடிவி தினகரனும் NDAவில் இருந்து விலகிய நிலையில் நாயினார் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்காங்க. பாஜக மற்றும் OPSஐ இவ்வாறு நடத்தியிருப்பது தவறு என அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் OPSக்கு மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக முயற்சி தொடங்கியுள்ளது. நாயினார் நாகேந்திரன் அவர்கள் நேரடியாக OPSஐ தொடர்பு கொண்டு பேசியதாகவும் திமுகவுக்கு எதிராக உள்ள அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்றும் அதற்காக நான் யாரிடமும் பேச தயாராக இருக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் OPS அவர்கள் மீண்டும் NDAவில் சேர வாய்ப்பு உள்ளதா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளதுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.